களையும் சந்தித்திருக்கின்றோம். ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல, இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தும் வரல. அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இரண்டும் கலவை தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டேரெக்டாக கேள்விங்கன்னா பதில் சொல்லுவோம். சிஹெச் அண்ணா இன்னும் இந்த ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணலைன்னா பப்ளிக் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய சிஏஜி, கம்பென்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய